பிரைஸ் தி லார்ட் மக்களே. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 34:19 கூட, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமாங்க, வேதாகமத்துல கூட யோபு என்ற மனுஷனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுங்க. அவர் ரொம்ப நீதிமான்க, உத்தமன், சன்மார்க்கமாய் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நாம கூட நினைக்கிறோம், நல்லா நான் பைபிள் வாசிக்கிறேன், நல்லா நான் ப்ரேயர் பண்றேன், நான் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே நான் பண்றேன், ஆனா மற்றவங்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் நல்லதானே பண்றேன், நான் நன்மை தானே செய்யறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆனா ஏசப்பா சொல்றாரு, உங்களை அவர் நின்று எல்லாவற்றிலும் நின்று அவங்களை விடுவிப்பாருன்னு சொல்றாருங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாக்குற துன்பங்கள் மற்றவர்களை காட்டில் நமக்கு அதிகமாக கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆனா இன்றைக்கு சொல்றேன், எல்லாவற்றையும் உங்களை விட்டு விடுவிக்க போகுதுங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து என்றாலும் அது பெயர்ந்து போக கொடுங்க. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அந்த மலையை போல இருந்து அந்த மலைக்கு நீங்க பேசுங்களேன், அது சமுதிரத்தை தள்ளுண்டு போவோங்க. நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனை எது வேணா இருக்கட்டும்ங்களேன், இது எல்லாவற்றும் நீங்கி சமுதிரத்திலே போட கிடவுதுங்க. என்னோட கூட நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.